ॐ सदा നമസ്കാരം. audio मुक्तिर्विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। இப்போ ஆடியோ சரியாயிட்டுதா? ஆடியோ ஓகே, வீடியோ போயிடுச்சு. இப்போ வீடியோ வந்து சரி. போன கேள்வி பதில் வகுப்புல ஜோதிஷம் சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தோம். பொதுவா ஜோதிஷம் அப்படிங்கிறது வானியல் அறிவு, அஸ்ட்ரானமி, அதுல ஒரு பகுதி அஸ்ட்ராலஜியும் இருக்கு. ஜோதிஷம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்கள் உடையது. இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அந்த ரெண்டும் பத்தி நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்படிப்பட்ட 5 விஷயங்களை சொல்றதுனால இது பஞ்சாங்கம்னு பேர் வச்சாங்க. இப்போ நம்முடைய நாட்டு பாரம்பரிய கணக்குப்படி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப ஜூலை 20ஆம் தேதி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில அவங்க முடிவு பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அறிவியல் பூர்வமான விளக்கமும் கிடையாது. ஆனா நாம ஏன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றோம், இன்னைக்கு ஆடி மாசம் சொல்றோம், கிருஷ்ண பக்ஷம் சொல்றோம், ஏகாதசி திதி சொல்றோம், ஆடியோ வீடியோ ரெண்டுமே ஃப்ரீஸ் ஆனது மாதிரி இருக்கு. இப்ப பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்படி நமக்கு ஒவ்வொன்றுக்கும் வானியல் இயக்கம் சம்பந்தமா, வானத்துல உள்ள பொருட்கள் சம்பந்தமா காரணங்கள் இருக்கு. இது 60 வினாழிகை ஒரு நாழிகை, 60 நாழிகை ஒரு நாள், இப்படி ஒரு வாரம், ஒரு மாதம், 12 மாதம் சேர்ந்தா ஒரு வருஷம்,
இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே நமக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள், வானியல் பூர்வமான காரணங்கள் இருக்கு. இது இப்படியே போய் எங்க வர போகும் அப்படின்னா, யுகங்கள், சதுர்யுகங்கள், ஒரு பிரம்மாவுடைய பகல், ஆவணி அவிட்டம் ஒண்ணு வருது. பொதுவாக விசேஷ பூஜைகளும் பண்ணுவாங்க. ஆவணி அவிட்டத்துக்கு மகா சங்கல்பம் சொல்லுவாங்க. ஆத்திய பிரம்மணக துதிய பரார்த்தே, அதாவது பிரம்மாவுக்கு 50 வயசு முடிச்சு 51வது வயசுல இருக்காராம். அதுக்குள்ள எவ்வளவு வருதுன்னா 14 மனுக்கள் இருக்காங்க. ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம். அப்புறம் ஒரு சதுரகம்னா என்ன, இப்படி பெரிய 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 கணக்கெல்லாம் இந்த அஸ்ட்ரானமிக்கல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு இருக்கு. அமெரிக்கக்காரங்க வாயோஜர்னு ஒண்ணு அனுப்புறாங்க. அது இப்பதான் 1 ஒளியாண்டு தொலைவை தாண்டி இருக்குதான். நாம இத மாதிரி மைண்ட் பாக்லிங் நம்பர் சொல்றோம். பழைய காலத்துல இதெல்லாம் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டப்பட்டாங்க நிறைய பேரு. இப்ப அறிவியல் வளர வளர அவங்களுக்கு அறிவும் வளர்றதுனால நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. இந்த இதுல இப்ப புதனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற, குருவுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற, சுக்கிரனுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது வேற. இதுவும் நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்முடைய ஒரு நாள் வேற, நம்முடைய பித்ரு தேவதைகளுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வேற. உதாரணத்துக்கு கிருஷ்ணபக்ஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரவு, சுக்லபக்ஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பகல். அப்போ நமக்கு சந்திரமான கணக்குப்படி ஒரு மாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள். இனி பொதுவா அமாவாசை பித்ருக்களுக்கான வழிபாட்டுக்கான நாள், பௌர்ணமி தேவர்களுக்கான வழிபாட்டுக்கான நாள். இப்படி 6 மாசங்கள். ஆனா உதாரணமா ஆடி 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயனம் தொடங்குது அப்படின்னு சொல்றோம். அதாவது சூரியன் வடக்கு அச்சம் போயிட்டு இதெல்லாமே போறது மாதிரி, அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம். பூமியிலிருந்து பாக்குற நமக்கு நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பேசணுமோ அப்படி பேசுறோம், அவ்வளவுதான். சூரியன் வடக்கு அச்சம் போயிட்டு தெற்கு பார்த்து அவருடைய பயணத்தை தொடங்குறதுனால தட்சிண அயனம், தெற்கு பார்த்து அவருடைய பயணத்தை தொடங்குறதுனால, அயனம்னா வழி, தெற்கு வழி பயணத்தை தொடங்குறதுனால தட்சிண அயனம். ராம அயனம், ராமனுடைய வழியை பத்தி சொல்றதுனால, வாழ்க்கையை பற்றி சொல்றதுனால ராம அயனம். அது இலக்கணப்படி ராமாயணம் ஆயிரும். தட்சிண அயனம் தட்சிணாயனம் ஆகும். இனி அவரு தெற்க எக்ஸ்ட்ரீம் தூரம் போயிட்டு வடக்கு பார்த்து வரும்போது அது உத்தர அயனம், சேரும்போது உத்தராயணம் அப்படின்னு இலக்கணப்படி மாறிடும். அது தை 1ஆம் தேதி அப்படின்னு பொதுவான கணக்கு. இதுல ரொம்ப மைன்யூட் கணக்குல கொஞ்சம் வித்தியாசங்கள் வரலாம். ஏன்னா உலகத்தினுடைய போக்குல நிறைய மாற்றங்கள் அப்பப்ப ஏற்படும். அதையும் நாம கணிச்சு வச்சிருக்கிறோம். பூமி 23.5 டிகிரியில எப்பவுமே இருக்கிறது இல்ல. அது பம்பரத்தினுடைய தலைய மாதிரி அதுல இப்படி ஒரு வாப்ளிங் வரும். அதனால நம்முடைய துருவ நட்சத்திரம் 12,000 வருஷத்துக்கு ஒருக்க மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சயின்ஸ் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது. வேதம் மாதிரி நூல்கள் இதை பத்தி குறிப்பு இருக்கு. வேதத்துல இந்த துருவ நட்சத்திரம் இருக்கும்போது இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்லி இருக்கும். அப்போ நாம அந்த சம்பவம் இத்தனை காலத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு கெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ வேதத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், மகாபாரதத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஜோதிஷ குறிப்புகள், இதை அடிப்படையாக வச்சு ஆராய்ச்சிகள் தொடங்கியிருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு இது சம்பந்தமா கொஞ்சம் அறிவு வருது. அதனால இப்பதான் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி 6 மாதங்கள், அதாவது உத்தராயணம் 6 மாதங்கள், தட்சிணாயனம் 6 மாதங்கள்,
இதுல தட்சிணாயனம் 6 மாதங்கள் அப்படிங்கிறது தேவர்களுக்கு இரவு. உத்தராயணம் 6 மாதங்கள்ங்கிறது தேவர்களுக்கு பகல். அப்போ நமக்கு இரவு பகல்ங்கிறது பூமி தன்னைத்தானே சுழலும் போது சூரியன் சூரிய வெளிச்சம் வந்து போகிறது. அதை அடிப்படையா வச்சு நம்முடைய ஒரு நாளை கணக்கு போடுறோம். பித்திருக்களுக்கு சந்திரன் வளர்பிறை தேய்பிறைய வச்சு 15 நாள் தோராயமா அவங்களுக்கு இரவு பகல். தேவர்களுக்கு 6 மாதங்கள், இந்த தட்சிணாயன 6 மாதங்கள் அவங்களுக்கு இரவு, அடுத்தது உத்தராயண 6 மாதங்கள் அவங்களுக்கு பகல். இதை பத்தியும் 8வது அத்தியாயத்துல கீதையில சில மேம்போக்கான குறிப்புகள் வருது. இந்த டீட்டெயில் அங்க வரல, ஆனா உத்தராயணம் தட்சிணாயனத்தை பத்தி அங்க வருது. நாம இப்ப சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கீதைக்கு அஸ்திவாரம் பலமா போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சாதுர்மாசியம் அப்படிங்கிறதுல இது கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம். யாமினி அம்மா வரலைன்னு நினைக்கிறேன், அவங்கதான் அந்த கேள்வி கேட்டாங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி 4 மாசம் சாதுர்மாசியம்னு வச்சுக்கிட்டா, இந்த 4 மாசமும் தேவர்களுடைய 6 மாசத்துல, அதாவது ஒரு இரவுல ஒரு 3ல 2 பங்கு, இனி 3ல 1 பங்கு பாக்கி. அது கார்த்திகை மார்கழி. இந்த கார்த்திகை மார்கழி நமக்கு அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3.25 நாழிகை பிரம்ம முகூர்த்தம். அதே மாதிரி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு கணக்கு போடுறது கார்த்திகை மார்கழி. பொதுவா அந்த கார்த்திகை மார்கழியில நமக்கு சபரிமலை சீசன் அப்பதான் தொடங்குது நமக்கு தெரியும். திருப்பாவை திருவம்பாவை அப்பதான் இருக்குது நமக்கு தெரியும். பொதுவா இந்த நாட்கள்ல நாம அதிகாலையில எழுந்து இறைவனை வழிபடுறது அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்கிறோம். பெண்கள் திருப்பாவை திருவம்பாவை படிப்பாங்க, ஆண்கள் சாமியை சரணயப்பா போடுவாங்க. எல்லாருமே அதிகாலையில சூரிய பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இறை வழிபாடு பண்றது அப்படிங்கிறது வருது. அதுக்கு ஒரு காரணம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாகவும் இந்த 2 மாதங்கள் இருக்கிறது. அதனால சாதுர்மாசிய விரதம் சன்னியாசிகள் ஒதுங்கி இருக்கிறதுக்கு தேவருடைய இரவு அப்படிங்கிறது கூட ஒரு காரணமா இருக்கலாம். மழை அப்படின்னு ஒரு காரணம் சொன்னேன், கூடுதலாக இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இன்னும் சில கேள்விகள், யாமினி அம்மாவுடைய கேள்விகள் இருக்கு. அவங்க இல்லைன்னு நான் நினைக்கிறதுனால அவங்க கேள்விகளை ஒதுக்கி வச்சுட்டு மற்ற கேள்விக்கு வரேன். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம். பொதுவா அது உச்சரிப்பு சரியான உச்சரிப்பு எப்படின்னா ஆத்தியாத்மிகம் மீ குரில், ஆதி தெய்வீகம் வி குரில், ஆதி பௌதிகம் தி குரில், நாகரிகம் ரி குரில், ஆன்மீகம் மீ குரில். இலக்கணப்படி அப்படிதான் வரும். நிறைய பேர் அதை நீட்டி எழுதி பழகிட்டாங்க. ஆன்மீகம், நாகரீகம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஆத்மிகம், இந்த இடத்துல ஆத்மா அப்படிங்கிறது நாம அப்படிங்கிற அர்த்தம். நாம சம்பந்தப்பட்டது, அதுக்கு ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேர். பூதங்கள் சம்பந்தப்பட்டது, அத பௌதிகம், ஆதி பௌத்திகம். தெய்வங்கள் சம்பந்தப்பட்டது, ஆதி தெய்வீகம். இந்த இடத்துல இந்த ஆதி இல்ல,
அதாவது ஆதின்னு ஒரு வார்த்தை தமிழ் சமஸ்கிருதத்துல எல்லாம் இருக்கு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அது ஆதி, முதல், தொடக்கம், அந்த மாதிரி அர்த்தம். இங்க நான் சொல்றது ஆதி, ஆத்தியாத்மிகம். அதுக்கு ரொம்ப சரியா சொன்னா அதி அப்படிங்கிறது வார்த்தை, அதிகரணம். அந்த அதிங்கிறது அப்புறம் இலக்கண காரணமாக ஆதி அப்படின்னு மாறி ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். அந்த தி அப்படிங்கிறது 4வது தா சொல்லலாம். மகா பிராணன் மிருது அப்படின்னு சொல்லலாம். சம்ஸ்கிருதத்துல கச்சட தப்பா 4 வகையறை உண்டு. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மாதிரி மீதி எல்லா பாஷையிலையும் உண்டு, தமிழை தவிர. அதனால அந்த தா அப்படிங்கிறது உச்சரிப்பு. ஆதி அப்படிங்கிற தொடக்கம், முதல், அந்த அர்த்தம் ஆதி இல்ல, ஆதி. அங்க அதி அப்படிங்கிற வார்த்தையில இருந்து அந்த ஆதி வருது. 7th கேஸ் குடிக்குது. அந்த இடத்துல, அந்த விஷயத்துல, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல விஷயம், ஆத்மிக விஷயமாக நமக்கு துக்கங்கள் வந்தால் அது ஆத்தியாத்மிக துக்கம்னு சொல்றோம். பௌத்திக விஷயமா நமக்கு துக்கங்கள் வந்தால் ஆதி பௌத்திக துக்கம்னு சொல்றோம். தெய்வீக விஷயமா நமக்கு துக்கங்கள் வந்தால் அத ஆதி தெய்வீக துக்கம்னு சொல்றோம். இனி உதாரணத்துக்கு நாம பகவத்கீதா கிளாஸுக்கு வரோம். நமக்கு ஒரு மடி தோணலாம், நமக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரலாம். இந்த மாதிரி நம்ம நிமித்தமாக வரக்கூடிய தடைகள், இதுக்கு ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே நம்முடைய உயர்வுக்கு தடையா இருந்தால் அது ஆத்தியாத்மிக துக்கம். இப்போ உலகம் முழுக்க மழை அடிச்சு கொளுத்துது. பாகிஸ்தான் வெள்ளக்காடா இருக்கு, ஹைதராபாத் வெள்ளக்காடா இருக்கு, அமெரிக்கா வெள்ளக்காடா இருக்கு. இப்படி கன மழை பெய்து எல்லா பல இடங்கள் மிதக்குது. சுனாமி, ஏதோ ஒரு நாட்டுல எரிமலை வெடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட இயற்கை இடர்பாடுகள் அதை நம்ம தெய்வீகம்னு சொல்றோம். இந்த தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சாதாரணமா நம்ம கடவுளுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். திவ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை ஒளி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. தீபம், தியா, ஹிந்தியில தியா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒளி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. எனக்கு லத்தீன் அமெரிக்கா, லத்தீன், கிரீக் இந்த மாதிரி வார்த்தைகள்ல கூட இந்த தியோ அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளி, தியா தியரி, தியாசபி, இந்த மாதிரி இதெல்லாம் கூட அறிவை கொடுக்கறதுனால, ஒளியை கொடுக்கறதுனாலதான் அந்த வார்த்தைகள் வருதுன்னு சொல்றாங்க. இந்த தேவன், தேவதை, தெய்வம், தேவன் அதுல இருந்தா தெய்வம்னு தமிழ்ல சொல்றோம். தேவன்கிற சமஸ்கிருத வார்த்தை தமிழ்ல தெய்வம்னு வருது. இது எல்லாமே ஒளிமிக்க ஒரு இதை குறிக்குது. இந்த இடத்துல ஒளிமிக்கிறது அப்படிங்கிறது கடவுளையும் குறிக்கலாம். அப்படி இல்லாம இந்த உலகத்துல பல சக்திகள் இருக்கு, அந்த சக்திகளையும் குறிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய கண்ணுக்கு அதிதேவதை, இந்த இடத்துலயும் அதி, தி, 4வது தா. அதிதேவதை யாரு அப்படின்னா ஆதித்யன். நம்முடைய மனசுக்கு அதிதேவதை யாரு அப்படின்னா சந்திரன். இதுல கண்ணுக்கு, வலது கண்ணுக்கு ஒரு ஆளு, வலது கண்ணுக்கு சூரியன், இடது கண்ணுக்கு சந்திரன், ஞான கண்ணுக்கு அக்னி, அந்த மாதிரி சின்ன பேதங்கள் இருக்கு. பொதுவா சொல்றேன். இப்படி
நம்முடைய பார்க்கிற சக்திக்கு ஆதித்ய தேவதை. இது நாம பார்க்கிற சூரியனை குறிக்கல. சந்திரன் அப்படின்னு சொல்லும் போது சந்திரனை குறிக்கல, அந்த அதிதேவதையை குறிக்குது. இதுல நிறைய பேர் குழப்புறாங்க. நாம சந்திரன் சூரியன் எல்லாம் சொல்லி வழிபடும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தியை வழிபடுறமே தவிர ஸ்தூலமான இந்த சந்திர சூரியனை வழிபடல. இப்படி ஒவ்வொரு கண் அப்படின்னா பார்க்கிற சக்தி இருக்கு, அது ஒரு தேவதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பொருளையும் ஹிந்து மதத்துல நாம 3ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு ஸ்தூலமான கண்ணு, அப்புறம் அதனுடைய பார்வை சக்தி, அத அதிதேவதை ஆதித்யன். அப்புறம் இந்த மாதிரி அதிதேவதைகள் எல்லாருக்கும் தெய்வம் பரதேவதை, அது பிரம்மம், கடவுள். அப்ப 3 ஸ்டெப். இதுல சில சமயங்கள்ல நம்ம அதிதேவதையை குறிச்சு பண்ணுவோம், சில சமயங்கள்ல பரபிரம்மத்தை குறிச்சு பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல தேவதை அப்படிங்கிறது கீதையில 3வது அத்தியாயத்திலும் இத மாதிரி ஒண்ணு வருது. தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்து வஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயः பரமவாப்ஸ்யத. நீங்கள் தேவதைகளை மகிழ்வியுங்கள், அவர்கள் உங்களுக்கு அருளட்டும். இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வீர்களாக, இந்த மாதிரி துணியில வருது. அதனால தேவதை அப்படிங்கிறது அர்த்தம் வேற. இதையும் நம்ம கொஞ்சம் தேவக அப்படின்னு சொன்னா ஆண் தேவதை, தேவி அல்லது தேவதா அப்படின்னு சொன்னா பெண் தேவதை, அப்படிங்கிற மாதிரி வித்தியாசங்களும் உண்டு. எப்படியானாலும் பொதுவா ஏஞ்சல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழப்படி நமக்கு வேண்டாம். இங்கிலீஷ் நிறைய குழப்பம். நமக்கு சில பேர் இதை கிராம தேவதை, சிறு தேவதை இந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. அது ரொம்ப கவனமா கையாள வேண்டிய வார்த்தைகள். நிறைய பேர் அதுல குழப்புறதுக்காக வேண்டி பல விஷயங்கள் பண்றாங்க. எப்படியானாலும் இந்த உலகத்துல பலவிதமான சக்திகள் இருக்கு. பகவானுடைய, கடவுளுடைய சக்தி பலவிதமா வெளிப்படுது. அது நீர் சக்தியா இருக்கலாம், வருண தேவதை. மின்னல் சக்தியா இருக்கலாம், இந்திரன். இந்த மாதிரி பல சக்திகள் உலகத்துல இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதை நாம வச்சிருக்கிறோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இப்படி தேவதை இருக்கும். கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி ஏதாவது மந்திரங்கள் ஜபங்கள்லாம் பண்ணும்போது நாம இதை சொல்லுவோம். இந்தந்த உறுப்புக்கு இந்தந்த தேவதை, அந்தந்த தேவதை என்ன காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது இந்த மரபை ஒட்டி வரக்கூடிய விஷயம்தான். இப்ப ஆதி தெய்வீகம் அப்படின்னு சொல்லும் போது தெய்வீக சக்திகளால வரக்கூடியது. அது நமக்கு புரிகிற பாஷையில சொல்றதா இருந்தா இயற்கை இடர்பாடுகள் அப்படின்னு சொன்னேன். நிலநடுக்கம், வெள்ளம், எரிமலை, இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால வரக்கூடிய துன்பங்கள், தடைகளுக்கு நாம ஆதி தெய்வீக தடைகள்னு சொல்றோம். அடுத்தது ஆதி பௌத்திகம். முதல்ல உள்ள ஆதி ஆத்மிகம் நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆதி தெய்வீகம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆதி பௌத்திகம் அப்படிங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவர்களால வரக்கூடிய தடைகள், துன்பங்கள். அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், நம்முடைய உடன் வாழ்க்கை துணையா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், இல்ல சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேளு இந்த மாதிரி இருக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களால வரக்கூடிய பூத்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பல இடங்கள்ல பல அர்த்தம் உண்டு. நீர், நெருப்பு, ஆகாயம், அத மாதிரி பஞ்சபூதங்கள் சொல்றது ஒரு விதம். இது இன்னொரு விதம். பூதங்கள்னா உயிர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர. அங்க பூதம்னா உயிர்கள்ங்கிற அர்த்தத்துல நாம சாஸ்தாவை வழிபடும். அதனால ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம அந்தந்த கான்டெக்ட்ல கரெக்டா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா குழப்பம் வரும். இங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சக்திகளால வரக்கூடிய துன்பங்கள், தடைகள், இதை நம்ம ஆதி பௌத்திகம் அப்படின்னு சொல்றோம்.
பொதுவாக சாந்தி மந்திரங்கள் அப்படின்னு ஒரு மந்திர கூட்டம் இருக்கு. வேதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி 4 வேதங்களுக்கும் சில சாந்தி மந்திரங்கள் இருக்கு. அத ஒரு 10 அப்படின்னு தொகுத்து தச சாந்தி மந்திரங்கள்னு சொல்லுவாங்க. சமய வகுப்புல உயர்நிலையில இருக்குன்னு நினைக்கிறேன், அல்லது முதுநிலை. இந்த வேதத்துக்கு இந்த சாந்தி மந்திரம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சில வேதங்களுக்கு 2-3 சாந்தி மந்திரம் இருக்கலாம். அதனால 4 வேதத்துக்கு சுமார் 10 சாந்தி மந்திரங்கள். பொதுவாக அந்த சாந்தி மந்திரத்தை கேட்ட உடனேயே இது இந்த வேதத்துல உள்ள உபனிஷத்தா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னா, ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த சாந்தி சாந்தி சாந்தின்னு 3 சாந்தி சொல்லி முடிகிறதுனால இந்த மந்திரங்கள் சாந்தி மந்திரம்னு சொல்றோம். பொதுவா படிப்பு தொடங்கும் போதும் படிப்பு முடியும் போதும், அதாவது ஒரு சப்ஜெக்ட அல்லது ஒரு டாபிக்க தொடங்கும் போதும் முடியும் போதும் நாம இதை சொல்லி தொடங்குறது முடிக்கிறது வழக்கம். இது கிருஷ்ண யஜுர்வேதம் தைத்திரிய உபநிஷத்துல வருது. பிரம்மானந்த வல்லியில பயன்படுத்துறாங்க, பிருகு வல்லியில பயன்படுத்துறாங்க, 2வது 3வது வல்லியில பயன்படுத்துறாங்க. முதல் வல்லியில ஷம்னோ மித்ர ஷம் வருணக ஷன்னோ பவத் வர்யமா, இது முதல் வல்லியில ஸ்ரீக்ஷா வல்லியில வருது. இனி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தை சொன்னது ஒரு சின்ன காரணம் உண்டு. மற்ற எல்லா மந்திரங்களுடைய சாந்தி சொல்ற விதம் வேற, இந்த மந்திரத்தினுடைய சாந்தி சொல்ற விதம் வேற. இந்த மந்திரத்துல எதுவுமே மேல் டோனுக்கு போகாது. அதாவது மந்திரங்கள் சொல்லும் போது அதுல நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கும். அதனுடைய எழுத்து உச்சாரணம், அதனுடைய மாத்திரைகள் மட்டும் இல்லை, அதனுடைய ஏற்ற இறக்கங்களும் கவனிக்க வேண்டியது. இதுல எதுவுமே மேல போகாது. இந்த பூர்ணமாத மந்திரத்துல மத்தியமா இருக்கும், இல்ல கீழே இருக்கும். பூர்ணமத பூர்ணமிதம் இந்த மாதிரி. சாந்தி சொல்லும் போதும் ஓம் சாந்தி 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 அப்படிதான் வரும். ஆனா சகனாவது பாத்தீங்கன்னா ஓம் சாந்தி 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 அப்படின்னு போகும். நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது, ஆனா அப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. அதனால வேத மந்திரங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதல் பயிற்சி, பழக்கம் எல்லாம் வேணும். இதுவும் மந்திரங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. நான் போன வகுப்புல சொன்னேன், பொதுவா வேதம் சம்பந்தப்பட்டது மந்திரங்கள், அது அல்லாததெல்லாம் ஸ்லோகங்கள்னு சொன்னேன். ஸ்லோகங்கள்ல பெரிய இது கிடையாது, சட்டதிட்டங்கள் கிடையாது. உங்களுக்கு சௌரியப்பட்ட ஒரு ராகத்துல நீங்க பாடிடலாம். சில பேரு, நான் காயத்ரி பரிவார்னு ஒன்ன பத்தி சொன்னேன்னு நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காயத்ரி மந்திரத்தையே பாடிடுவாங்க. வேத மந்திரம் பொதுவா பாடக்கூடாது, அதையே பாடிடுவாங்க. ஓம் பூர் புவஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரிஜினலா காயத்ரி மந்திரம் அந்தந்த வேதத்துக்கு தகுந்தது மாதிரி உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கும். அதாவது ஓதுதல்னு சொல்லுவோம். ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுவோம், வேத மந்திரங்களை ஓதுவோம். அப்படி ஓதுறதுக்கு அல்லது பாட்டம் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. துவேதி, சதுர்வேதி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கனபாட்சி அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வேதம் ஓத படிச்சவங்களுக்கான வார்த்தை. அங்க எப்படின்னா
இப்போ யஜுர்வேத காயத்ரி மந்திரமா இருந்தா ஓம், இது வந்து சாண்டிங் பண்றதா இருந்தா, அதாவது ஜபம் பண்றதா இருந்தா, போன வகுப்புல சொன்னா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காயத்ரியாக ரிஷிர் விஸ்வாமித்ரக காயத்ரி சந்தக நிச்ருத் காயத்ரி சந்தக சவிதா தேவதா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஜபம் பண்ண தொடங்கணும். அதுல ஜபம் பண்ணும்போது 5 இடத்துல நிறுத்தி காயத்ரிய ஜபிக்கணுங்கிற முறை. ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. இது அதனால அதுக்கு பஞ்சாவசான காயத்ரி பேரு. இந்த இதுல வந்து வரேண்யம்னு சொல்லாம வரேண்யம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதுதான் காயத்ரி மந்திரம் சொல்ல வேண்டிய முறை. முதல்ல சொன்ன மாதிரி பாட முடியாது. இப்போ வேத மந்திரங்கள் இல்ல தசசாந்தி மந்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு பிரேயர் மாதிரி, பிரேயர் சொல்லி பிரேயர்ல முடிக்கிறது மாதிரி தசாந்தி மந்திரத்தை சொல்லி தொடங்குவாங்க, தசாந்தி மந்திரத்தை சொல்லி முடிப்பாங்க. இப்ப இதுல வந்து நீங்க கிளாஸ் தொடங்கும் போதே பூர்ணமத சொல்லி தொடங்கினா தப்பொன்னும் இல்லை. அந்த உபனிஷதங்கள்ல நாம அப்படித்தான் சொல்லி தொடங்குறது முடிக்கிறது. உதாரணத்துக்கு ஈஷாவாசிய உபனிஷதம் மாதிரிப்பட்டதை பூர்ணமத சொல்லித்தான் தொடங்கும். பிருகதாரண்யக உபனிஷத்து பூர்ணமத சொல்லித்தான் தொடங்கும், சொல்லி முடிப்போம். இது பொதுவா நமக்கு மனசுல ஒரு அபிப்பிராயம் இருக்கு, பூர்ணமதன்னு சொன்னா முடிச்சுக்கிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு. அப்படி இல்லை, அது தொடக்கத்திலையும் சொல்லி தொடங்கலாம். வட இந்தியாவில கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்கும் புரோகிதர் என்ன சொல்லுவாருன்னா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய. நினைக்கிறேன் இந்த துவனி யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் படிக்கிற ஸ்டைல். இதுல வேதங்களுக்கு வேதம், அந்த துவனியில சின்ன வித்தியாசங்கள் உண்டு. அந்த வேதத்தை அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. இது வந்து வேதங்கள்ல மட்டும் இல்ல, குரான் ஓதுறதுக்கும் இப்படி இருக்கு. பௌத்தர்கள் அவங்க சமய சாஸ்திரத்தை ஓதுறதுக்கு இந்த மாதிரி முறை வச்சிருக்காங்க. ஆதி கிரந்தம் சீக்கியர்கள் அவங்க மத நூலை ஓதுறதுக்கு இப்படி முறை வச்சிருக்காங்க. பைபிளுக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா பல மதத்திலையும் அவங்க மத மந்திரங்களையோ செய்யுள்களையோ ஸ்லோகங்களையோ சொல்லும் போது இப்படித்தான் சொல்லணும்னு ஒரு முறையை வச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமான காரணம் ஞாபகம் வைக்கிறது ஈஸி அப்படிங்கிறது கூட இருக்கலாம். சரி, எப்படியானாலும் தசாந்தி மந்திரத்துல 3 சாந்தி சொல்றாங்க. நம்முடைய முக்கியமான விஷயம் அது. தசாந்தி மந்திரத்துல 3 சாந்தி சொல்றாங்க. இந்த 3 சாந்தியும் 3 விதமான துரிதங்களை, துன்பங்களை, தடைகளை விலக்கிறதுக்கான பிரார்த்தனை. அது ஒரு சாந்தி ஆத்தியாத்மிக தடையை நீக்கிறதுக்கு, துன்பத்தை நீக்கிறதுக்கு. 2வது சாந்தி ஆதி பௌதிக தடையை நீக்கிறதுக்கு. 3வது சாந்தி ஆதி தெய்வீக தடையை நீக்கிறதுக்கு. நமக்கு தெய்வம் தொழாள் பொழுதன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அங்க தெய்வத்தை கூட கும்பிட மாட்டா அப்படின்னு நாம ஒரு அர்த்தம் எடுக்கிறோம். இன்னொரு குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அந்த இடத்துல நிறைய பேர் கடவுளால கூட ஆகாதுன்னு அர்த்தம் எடுப்பாங்க. கடவுளால ஆகாத காரியம் என்னன்னா நாடு கடத்துறது. ஆனா பைபிள் கடவுள் அதுலயும் திறமசாலி. அவரு ஆவேல கொண்டுட்டா, ஞாபகத்தை சரியா இருக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன், அவரு காயினை நாடு கடத்திட்டார். ஆனா நம்ம கடவுளுக்கு அது முடியாது. ஏன் அப்படின்னா மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவா சிவ பக்தாச்ச சுதேஷோ புவனத்ரயம். நமக்கு 3 உலகமும் 14 உலகமும் கடவுளுக்குள்ளது. அவர் நாடு கடத்தினா எப்படி கடத்துவார்? இப்ப தமிழ்நாட்டுக்காரன கர்நாடகாவுக்கு கடத்தலாம்,
ஒரு மாநிலம் விட்டு மாநிலம், இல்ல இந்தியாவை விட்டு அமெரிக்காவுக்கு கடத்தலாம், ஒரு நாடு விட்டு நாடு, இல்ல பூமியை விட்டு செவ்வாய்க்கு கடத்தலாம், நமக்குள்ளது இல்லாத ஒரு இடத்துக்கு கடத்திடலாம். கடவுள் எங்க கடத்துவாரு? அவருக்கு உலகமே அவருக்கு சொந்தமா இருக்கும் போது அவரிடையே இல்லாத இன்னொரு இடத்துக்கு எப்படி நாடு கடத்த முடியும்? பைபிள் கடவுள் திறமசாரி அது பண்ணிட்டாரு. குரான் கடவுளும் அதே மாதிரி திறமசாரி தான். பைபிள் குரான் பெரிய வித்தியாசம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சாங்கன்னு சொன்னா, அரைஞ்சு அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொன்னா பைபிள். இயேசுவை சிலுவையில அரைஞ்சாங்க, கொண்டு போட்டாங்கன்னு சொன்னா அது குரான். மற்றபடி வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், அது நல்லது என கண்டார், பகலும் இரவும் ஆகி ஒன்றாம் நாள் ஆனது, அதுல இருந்து தொடங்கி இந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைய வரைக்கும் பைபிளுக்கும் குரானுக்கும் வித்தியாசம் கிடையாது. அதுக்கு பிறகு நான் தான் லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்ச பிறகு கதை தொடர்ந்தா அது குரான். சிலுவையில் அரைஞ்ச உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி முடிச்சுட்டா அது பைபிள். இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம். மற்றபடி இவங்க சாலமன் சொல்லுவாங்க, அவங்க சுலைமான் சொல்லுவாங்க, இவங்க ஆபிரகாம் சொல்லுவாங்க, அவங்க இப்ராஹிம் சொல்லுவாங்க. வேற வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் கிடையாது. சரி, எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாடு கடத்துறது அப்படிங்கிறது கடவுளால் முடியாத செயல்கள் அப்படின்னு தர்மபுரி ஆதீனத்துல இருந்து ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு இது சுவாரஸ்யமான இந்த மாதிரி சில விஷயங்கள் கடவுளால முடியாது. மற்றபடி கடவுள் எல்லாம் வல்லவர். அந்த கடவுள் அவரு பரமாத்மா, பரம்பொருள், அவருக்கு முடியாது அப்படின்னு ஒண்ணு கிடையாது. தேவதைகள்னு வரும்போது அது அவருடைய சக்திகள், அம்சங்கள். அதுல கொஞ்சம் கூட குறைய முன்ன பின்ன இருக்கலாம். இப்போ நாம பிரார்த்தனை அப்படிங்கிறது ஏன் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு வர்றதுக்கு முன்ன தொடங்கின விஷயத்த முடிச்சிடுறேன். தெய்வத்தால் ஆகாதெனின்னு சொன்னா கடவுளால முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. பரிமேலழகர் அங்க அழகா உரை பண்றாரு. திருக்குறள் படிக்கிறதா இருந்தா பரிமேலழகர் உரையோட படிக்கணும், மீட்டு ஆசாமியோட உரையோட படிக்கக்கூடாது. சரியா? பரிமேலழகர் சொல்றாரு, தெய்வத்தால் அப்படிங்கிறது விதிப்படி அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. இந்த இடத்துல இது மாதிரி பல இடங்கள் இருக்கு. தெய்வம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. ஒரு உதாரணம், ஒரு டாபிக் நான் தொடர்றேன். இப்ப நாம ஒரு காரியம் தொடங்குறோம். இந்த காரியத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது 3 அம்சம் சம்பந்தப்பட்டது. எந்த ஒரு காரியத்தினுடைய வெற்றியும் 3 அம்சம் சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு தெளிவும் நமக்கு செயல் செய்யும் போது துன்பம் இல்லாம செய்யறதுக்கு உதவும். பகவத்கீதைக்கு கர்மண்யவ அதிகாரஸ்தைக்கும் உதவும். இந்த 3ல முதல் விஷயம் பிரயத்தனம். எத்தனம்னா முயற்சி, பிரயத்தனம்னா முழுமையான முயற்சி அல்லது சரியான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். உலகத்தை எத்தனை எல்லாரும் பண்ணுவாங்க, சரியான முயற்சி பண்றாங்களாங்கிறது கேள்விக்குறி. இது பிரயத்தனம், சரியான முயற்சி, முழுமையான முயற்சி பண்றது. ஆனா நம்ம இந்த முழுமையான முயற்சி பண்ணாலே நமக்கு பலன் கிடைச்சிருமான்னா கிடைக்காது, கட்டணம் கிடையாது. இதுல நிறைய ஃபேக்டர் இருக்கு, அன்னோன் ஃபேக்டர் இருக்குங்கிற மாதிரி நான் போற பக்கத்துல சொல்லிட்டு விட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துங்க. இந்த பிரயத்தனம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. அடுத்தது காலம். ஆழ குழி தோண்டி அதுல ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் வானம்தான் தெரியும், 90 முட்டை தெரியாது. ஏன்னா ஒரு தேங்காய் முளைச்சி காய்க்கிறதுக்கு சாதாரணமா 6 மாசம் ஆகும். 6 மாசம் 6 வருஷம் ஆகும் நினைக்கிறேன்.
இப்போ ஒருவேளை கலப்பு ஜாதியா இருந்தாலும் கூட, ஹைபிரிட்டா இருந்தாலும் கூட அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். எந்த ஒரு செயலும் அதனுடைய ரிசல்ட்டை தர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். இந்த காலம் அப்படிங்கிறது கடவுளுடைய நியதி. அது நம்ம கையிலே இல்ல, கடவுள் கையிலே இல்ல. கடவுள் ரூல்ஸ் போட்டாருன்னா மாத்த மாட்டார். பனிக்கட்டி குளிரத்தான் செய்யும், நெருப்பு சுடத்தான் செய்யும். இதெல்லாம் கடவுள் மாத்த முடியாது. கடவுளால் முடியாத செயல்கள்ல இதுவும் ஒண்ணு. அவரு சில சுபாவங்களோட சில பொருட்களை படைப்பாரு, சில நியதிகளோட இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. அந்த நியதிப்படி நடக்கும், அவர் மாத்த மாட்டார். இப்போ காலம் அப்படிங்கிறதும் நம்ம கையில இல்ல, கடவுள் கையில இல்ல. நாம செயல் செய்துகிட்டு பலன் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். பயிரை முளைக்க போட்டா அடுத்த நாளே முளைக்கும். ஊற வச்சா, நிலக்கடலை ஊற வச்சா 2 நாள் ஆகும். இது மாதிரி ஒவ்வொரு செயல்களும் பலனை தர்றதுக்கு வேற வேற காலகட்டங்களை எடுத்துக்கும். மூணாவது இது தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தெய்வம் அப்படிங்கிறது விதி அப்படின்னு அர்த்தம், கடவுள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது நாம ஒரு காரியத்தை செய்துட்டோம், உரிய காலம் வந்தும் பலன் கிடைக்காம இருக்கலாம். உரிய முயற்சி செய்திருக்கிறோம், உரிய காலம் வந்தாச்சு, பலன் கிடைக்காம இருக்கலாம். இத அன்னோன் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி நான் போன வகுப்புல சொன்னேன். இது ஒரு பெரிய கடல். உரிய முயற்சி செய்தும் உரிய காலம் வந்தும் பலன் கிடைக்காம போகிறதுல பலவிதமான காரணிகள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நாம தெய்வம், விதி அப்படிங்கிறதுல போடுறோம். இது யார் கையில இருக்குன்னா, இது கடவுள் கையில இருக்கு. முதல்ல பிரயத்தனம் நம்ம கையில இருக்கு. காலம் யாரும் தலைப்பட மாட்டாங்க, கடவுளுடைய நீதிப்படி நடக்கும். மூணாவது தெய்வம். இந்த தெய்வம்ங்கிற ஃபேக்டரை நாம சரி பண்றதுக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ண. பொதுவா நாம ஒவ்வொரு செயலை தொடங்கும் போதும் பிரார்த்தனையோட தொடங்குறோம், செய்யும் போது பிரார்த்தனையோட செய்கிறோம். ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கையே பிரார்த்தனையோட இருக்கு. விவேகானந்த சாமி சொல்றார், பிரார்த்தனையினால் பிறந்தவன் ஆரியன் அப்படின்னு சொல்றார். வீட்டுல நாம அக்கிரமம் பண்ணா பழைய காலத்துல எல்லாம் எந்த அடைச்ச கோவில்ல தவசு இருந்து பெத்தனோ அப்படிப்பாங்க. ஏன்னா திறந்த கோவில்ல தவசு இருந்திருந்தா கடவுளுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கும். அடைச்ச கோவில்ல தவசு இருந்தாலும் கடவுள் அனுகிரகம் இல்லாம இப்படி ஒரு குரங்கு பிறந்திருக்கு. சொல்லு வழி இல்ல, சொந்த புத்தி இல்ல, சுய புத்தியும் இல்ல, சொல் புத்தியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. விவேகானந்த சாமி சொல்றார், ஆரியன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பிரார்த்தனையினால் பிறந்தவன் ஆரியன். நிறைய கூமுட்டைகள் கோமாளிகள் சொல்றது மாதிரி வடக்கிருந்து வந்தாங்க, அது ஒரு தனி இனம் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. மனுஸ்மிருதியில இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. பொதுவா எனக்கு மார்க்கண்டேயன் பிரார்த்தனையினால பிறந்தவன், இத மாதிரி நம்முடைய வரலாறுல நிறைய பேரை பார்க்க முடியும். குழந்தை இல்லாம இருக்கும், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. கடவுள் உனக்கு கெட்ட பிள்ளை வேணுமா நல்ல பிள்ளை வேணுமா கேட்பாங்க. இவங்க ஆயுசு குறைவா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிள்ளை போகும்னு சொல்லுவாங்க. இப்படி நன்மக்களை பெறுதல் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் சொல்றாரு. நல்ல குழந்தைகளை பெறுதல் அப்படிங்கிறது பிரார்த்தனை பண்ணி பெறுகிறது அப்படிங்கிறது நம்முடைய சம்பிரதாயம். அப்படி பிறக்கிற குழந்தைகள் எல்லாருமே ஆரியர்கள் தான். நல்ல குழந்தைகள் எல்லாரும் ஆரியர்கள் தான். பெரியவங்க எல்லாருமே ஆரியர்கள் தான். ஆரியர்னா சான்றோன், உயர்ந்தவன் அப்படிங்கிறதான் இலக்கிய அர்த்தம். கும்பகர்ணன் ராவணன் தனக்கு மூத்தவங்கிறதுனால நல்ல புத்தி சொல்லி பாக்குறான். ராவணன் கேட்கல, கொண்டு போடுவேங்கிறான். இந்த படுவாய் கையில ஜாகிறத விட ராமன் கையால ஜாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விட என பெயர்ந்து போயினன் அப்படின்னு ராவணனை பார்த்து ஆரிய அப்படின்னு கும்பகர்ணன் சொல்றான் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பர் எழுதியிருக்காரு. இற்றை நாள் முதல் யான் செய்த குற்றமும் உளையனின் பொருத்தி. இவ்வளவு நாள்ல நான் ஏதாவது குற்றம் பண்ணியிருந்தா பொறுத்துக்கோ, இனிமேல் உன் மூஞ்சில முடிப்பேன்னு எனக்கு தோணல. ஏன்னா நான் தர்மத்தை எதிர்கொள்ள போறேன், தர்மத்துக்கு முன்னாடி அதர்மம் நிக்க முடியாது, நான் மண்டையை போட்டுருவேன், அதனால போயிட்டு வரேன்
அண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு இடத்துல அவன் ஆரியன்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அதுல பிரார்த்தனையினால பிறந்தவன் ஆரியன். பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு ஹிந்துவனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். ஒரு வண்டி வாங்கினா நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், வீடு கட்ட போறோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம், வயல்ல விதைக்க போறோம்னா பிரார்த்தனை பண்ணுவோம். எங்க வீட்டுல ஒரு ஓலைச்சுவடி இருந்தது. அந்த ஓலைச்சுவடி ஜோசிய சம்பந்தமானது. அதுல வேற வேற நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பேரு, கிரகங்களுக்கு என்னென்ன பேரு, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் போட்டு கடைசியில இது பஞ்சாங்கத்துல கூட இப்ப நீங்க பார்க்கலாம். விதைக்கிறதுக்கு நல்ல நாட்கள், வீடு புகுறதுக்கு நல்ல நாள், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நாள், இப்படி பெரிய பட்டியலே போட்டிருப்பாங்க. பஞ்சாங்கத்துல கூட இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஓலைச்சுவடி கிடைச்சது எனக்கு. எது சொல்ல வரேன், ஜோசியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத அங்க ஒரு ஹிந்துனுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோசியம் தான் முடிவு பண்ணும். அப்ப நாம பிரார்த்தனையோட ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம். வண்டி ஸ்டார்ட் பண்றோம்னா ஒரு லாரி டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஊதுபத்தி எல்லாம் காட்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு அப்படிதான் ஸ்டார்டே பண்ணுவார். இதெல்லாம் நம்முடைய ரத்தத்துல ஊறி போன ஒரு இதெல்லாம் ஒரு ஹிந்துங்கிறதுக்கான அடையாளம். இப்படி பிரார்த்தனை நாம செய்யறோம். ஏன் அப்படின்னா நாம செய்யக்கூடிய காரியத்தினுடைய வெற்றி தோல்வி பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி மட்டும் இல்ல, காலம் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி பல ஃபேக்டர்ஸ்னால, காரணிகளால பாதிக்கப்படலாம். அதனால ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம நம்முடைய காரியங்களை தொடங்குறோம். அது நமக்கு பாவங்கள் இருந்ததுன்னா இந்த பிரார்த்தனைங்கிறத புண்ணியத்தினால அது விலகவோ மாறவோ குறையவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனப்படும் அப்படிங்கிறதுனால பிரார்த்தனைங்கிறது வச்சிருக்கிறோம். நாம மற்றவருடைய நன்மைக்கு பிரார்த்தனை பண்றது எல்லாமே இந்த மாதிரி காரணிகள் தான். அப்ப பிரார்த்தனையே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னா இந்துக்கள் அப்படி ஒண்ணு நம்பல. பிரயத்னம், காலம், பிரார்த்தனை. கிருஷ்ணன் பிறகு 18ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார், 18ஆம் அத்தியாயம் தான் நினைக்கிறேன், தெய்வம் சைவாத்திர பஞ்சமம் அப்படிம்பார். தெய்வம்ங்கிறது இங்க 5வது காரணி. அங்க கடவுளுங்கிற அர்த்தம் இல்லை, இந்த மாதிரி விதி பிராரத்தம் அப்படிங்கிற அர்த்தத்துல கிருஷ்ணன் கீதையில பயன்படுத்துறார். அப்போ நம்முடைய செயல்கள் வெற்றியை தர்றது, நல்லபடியா முடியறதுக்கு நாம பிரார்த்தனையோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படிங்கறத நாம மனசுல வச்சுக்கணும். சில பேர்லாம் அரிசி அலைஞ்சு அடுப்புல போடும் போது கூட பகவான் நாமத்தை சொல்லி போடுவாங்க. பழைய காலத்து ஆட்கட்ட அந்த மாதிரி குணம் இருந்தது. இந்த காலம் நாங்கள்லாம் ரொம்ப மாடர்ன், அதனால எங்களுக்கு விவரம் கிடையாது. மாடர்ன் அப்படின்னு சொன்னா விவரம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் பாரம்பரியமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. சாப்பிடும் போது ஆண்டவனை நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறது, ஆண்டவா குறைஞ்சபட்சம் ஆண்டவா இன்னைக்கு கலந்தபடி என்னைக்கும் கிடைக்கட்டு அப்படின்னா நினைங்க. உங்களுக்கு பிரம்மார்ப்பணம் சொல்ல தெரியல, கீதையில இருந்து அந்த ஸ்லோகத்தை சொல்ல தெரியல, பரவாயில்ல. அன்னபூர்ணி சதா பூர்ணே, அன்னபூர்ணா ஸ்தோத்திரத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல தெரியல, பரவாயில்ல. சும்மா உங்க மனசால நினைங்க, அது கூட போதும். ஆனா எந்த ஒரு காரியத்தையும் இப்படி நாம பிரார்த்தனையோட தொடங்கணும். ஏன்னா எந்த ஒரு காரியத்திலையும் இப்படி 3 விதமான தடைகள் வரலாம். இப்ப நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது சத்தம் கேக்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சாமிஜி. இல்ல, நீங்க புண்ணியம் செய்தவங்க. ஏன்னா டெலிகிராம்ல எனேபிள் சப்ரஷன் நாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை ஆன் பண்ணி வச்சிருக்கு, அதனால அது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு பின்னணியில பத்தி ஒரு மேளம் போட்டு நடந்துட்டு இருக்கு. இத மாதிரி நமக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் எப்ப வேணாலும் வரலாம். இந்த இடைஞ்சல்கள் வராம இருக்கணும் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றோம். அப்போ பிரார்த்தனையே எல்லாமே பண்ணும் அப்படிங்கிற முட்டாள்தனமான நம்பிக்கை நம்மகிட்ட கிடையாது. முயற்சி செய்வோம், உரிய காலத்துக்கு காத்திருப்போம், அதற்கு பிறகும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்காக வேண்டி, ஆண்டவன் அனுகிரகத்துக்காக வேண்டி, நம்முடைய பாவங்கள் எதுவும் தடைகள் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பிரார்த்தனையும் பண்ணும். அப்ப ஆதி ஆத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌதிக தடைகளை அது மாற்றி தரும். சில சமயங்கள்ல சின்ன பிரார்த்தனை அது மாற்றி தரும், சில சமயங்கள்ல அதிக பிரார்த்தனை தேவை இருக்கும். இதுவும் ஒரு விஷயம். இத
இந்த பிராரப்தம் அப்படிங்கறத தெய்வம் அப்படிங்கறத மூணா பிரிக்கிறோம். சின்ன தடையா இருந்தா எளிமையா மாத்திரலாம், பெரிய தடையா இருந்தா ரொம்ப கஷ்டப்படணும், சிலது மாற்ற முடியாது. பிரபல பிராரப்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தும். அப்ப சில பேர் இப்ப பெரிய அறிவாளி மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க, பிரார்த்தனை பண்ணா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு, பிரார்த்தனை பண்ண காரியம் நடந்துருமா அப்படின்னு. நாம இதுல எல்லாம் நம்முடைய பெரியவங்க ரொம்ப தெளிவா யோசிச்சு ஒரு இது வச்சிருக்காங்க. உங்களுடைய தடைகள், இதுக்கு துரித்தம்னு பேரு. நாம ஒரு பூஜை பண்ணும் போது ஒரு சங்கல்பம் பண்ணுவோம். அதுல எப்படின்னா மமோ பார்த்த துரித க்ஷயத்வாரா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், குறைஞ்சபட்சம் இந்த 2 பிரார்த்தனை இருக்கும். இது 2 பிரார்த்தனைன்னு சொல்லலாம், ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லலாம், அது உங்க சௌரியம். என்னால சம்பாதிக்கப்பட்ட பாபங்களுடைய தேய்வு மூலமாகவும் கடவுளுடைய அனுகிரகம் மூலமாகவும் நான் தொடங்கின இந்த காரியம் நல்லபடியாக முடியட்டும் அப்படிங்கிறது. அல்லது கடவுள் அனுகிரகம் மூலமாக என்னுடைய பாவங்கள் குறைஞ்சு இந்த காரியம் நல்லபடியா முடியட்டும், எப்படி வேணாலும் அதை எடுத்துங்க. ஆனா இப்படித்தான் நாம தொடங்குவோம் ஒவ்வொரு பூஜையும். மமோபாத்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அதுக்கு பிறகுதான் ஆயுஷ் ஆரோக்கிய தனதானிய, எனக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் அதுக்கு பிறகு சேர்க்கக்கூடிய அடிஷனல் பேசிக் பிரார்த்தனை இந்த 2 தான். அதனால நாம சம்பாதிக்கக்கூடிய புண்ணியங்கள் நமக்கு இன்பங்களாக வந்து சேரும். நாம சம்பாதிக்கக்கூடிய பாபங்கள் நமக்கு துன்பங்களா வந்து சேரும். ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாபஸ்ய பலம் நைச்சந்தி பாபம் சதா குர்வந்தி மாணவக புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் ந குர்வந்தி அப்படின்னு. அதாவது பாவத்தினுடைய பலனை விரும்புறது இல்ல, ஆனா பாவமே தான் செய்துட்டு இருப்பான். புண்ணியத்தினுடைய பலனை விரும்புறான், ஆனா புண்ணியம் செய்யறது இல்ல அப்படின்னு அந்த ஸ்லோகம். அர்த்தம் என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய பலன் துன்பம், புண்ணியத்தினுடைய பலன் இன்பம். நம்ம வாழ்க்கையில இன்பம் வந்தது அப்படின்னா நாம செய்த ஏதோ புண்ணியம் கழியுதுன்னு அர்த்தம். நாம ஏதாவது கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாம செய்த பாவம் கழியுதுன்னு அர்த்தம். பாபம் கர்மா, அதனுடைய பலன் துன்பம். புண்ணிய கர்மா, அதனுடைய பலன் இன்பம். இதுலயும் சில குழப்பங்கள்லாம் சில பேர் பண்றாங்க. பலன் வேற, கர்மா வேற. அப்ப இன்ப துன்ப அனுபவங்கள் புண்ணிய பாவ கர்மங்களால வருது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது தமிழ். அப்ப நம்முடைய பாபம் எவ்வளவு நமக்கு தெரியாது, புண்ணியம் எவ்வளவு நமக்கு தெரியாது, எது கூட இருக்கு எது குறையா இருக்கு தெரியாது, இந்த காரியத்துல எது குறுக்க வருது நமக்கு தெரியாது. இதெல்லாமே விதியின் மேல கையில இருக்கு. அதனால நாம பகவானுடைய அனுகிரகத்தால் அது சரியாகிறதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்றோம். இந்த பிரார்த்தனை மூலமாக 3 விதமான துன்பங்கள் நீங்குது. அதனால சாந்தி மந்திரத்துல 3 சாந்தி வச்சிருக்காங்க, 3 விதமான துன்பங்களும் போகிறதுக்காக வேண்டி. அது நான் நினைக்கிறேன் அபிதா வைகுண்டமணி கேட்ட கேள்வி நினைக்கிறேன். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் பற்றி விளக்கமாக கேட்கவும் சொல்லிட்டாங்க. விளக்கமா சொல்லியாச்சு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சாமிஜி, நம்ம முதல்ல சொல்லும் போது இரவும் பகலும் பூமி சுத்துறது, அப்புறம் கிருஷ்ணபக்ஷம் அதெல்லாம் சொன்னோம். இப்ப இரவும் பகலும் பூமி சுத்துறதும் வச்சு இப்ப ரீசெண்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டென்ஷனல் ஆர்கியூமெண்ட் மாதிரி வந்த ஒரு விஷயம். இப்ப பூமி சுத்திட்டே இருக்குது. நீங்க வாஸ்துப்படி கிழக்கு மேற்கெல்லாம் சொல்றீங்க, ஈசானம் சொல்றீங்க, அது சொல்றீங்க. இந்த சுத்திட்டே இருக்கும்போது இதெல்லாம் மாறிக்கிட்டே தானே இருக்கும். அப்போ என்ன கணக்குல நீங்க இது சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு நம்ம எப்படி அது புரிஞ்சுக்கிறது? பூமி சுத்திட்டே இருக்கு, சரிதான். அப்போ பூமிக்கு மேல இருக்கிற நாம பூமி சுத்தும் போது கீழே வந்து உதிர்ந்து விழுந்துடுறோமா என்ன?
அப்படி இல்ல இல்ல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா திசை மாறிக்கிட்டே தானே இருக்குது. நம்ம ஒரே இடத்துல இருக்கல, திசை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்க இந்த திசைங்கிறது சொல்றது அது மாறுது இல்லையா? அப்போ பூமி சுத்துறதுனால திசை மாறுது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஆர்கியூமெண்ட் எனக்கு படல. ஏன் அப்படின்னா, ஒரு இது சூரியன் என்னைக்குமே நமக்கு கிழக்கதானே உதிக்குது. பூமி சுழலுது, அதனால சூரியன் இன்னைக்கு கிழக்க உதிச்சது, நாளைக்கு விளக்க உதிச்சது, நாளைக்கு கழிச்சு மேக்க உதிச்சது அப்படி ஒண்ணு வரலையே. வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது அது சரியா புரிஞ்சுக்கணும். அந்த வாஸ்து சாஸ்திரம் பாக்குறவங்களும் நிறைய குழப்புறாங்க, இந்த மாதிரி பிரகஸ்பதிகளும் குழப்புறாங்க. வாஸ்துவ முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும் அது என்ன சொல்ல வருதுன்னு. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல வாஸ்து எப்படின்னா, நிருதி அல்லது கன்னி மூலை பள்ளமா இருக்கும், ஈசானம் அடுக்களை உயரமா இருக்கும். இன்னும் சொல்றதா இருந்தா திண்ணை ரொம்ப உயரமா இருக்கும், அடுக்களை ஒருவேளை தாழ்ந்து இருந்தா கூட இருக்கலாம், திண்ணை கண்டிப்பா உயரமா இருக்கும். திண்ணையில வச்சு விளக்கேற்றுவாங்க. கன்னியாகுமரி மாவட்ட அல்லது தென் திருவிதாங்கூர் ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதிகள் எல்லாம் இந்த வாஸ்துவா இருக்கலாம். ஆனா சில வாஸ்து பிரகஸ்பதிகள் கன்னி மூலையில கடவுள் பூஜை அறை வரணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, அல்லது வீட்டு ஓனர் தங்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது மாதிரி ஈசானம் பள்ளமா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இப்போ ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஒரு கிழக்கு மேக்கா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிழக்கு பக்கம் எப்பவுமே பள்ளமா தான் இருக்கும், அவங்களுக்கு ஈசானம் கண்டிப்பா பள்ளமா வந்துடும். சரி, மேற்கு பக்கம் வாழ்றவங்க அவங்களுக்கு எப்பவுமே கன்னி மூலை பள்ளமா வரும். அப்ப இது காற்றோட்டம், நீரோட்டம், இந்த மாதிரி பல காரணிகளை மனசுல வச்சு வாஸ்துகள் முடிவு பண்ணப்பட்டிருக்கும். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எல்லா இடத்துக்கும் ஒரே வாஸ்து, எல்லா சூழ்நிலைக்கும் ஒரே வாஸ்து அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்தியன் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நிறைய பேர் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுனால நிறைய குழப்பங்கள் வருது. அப்புறம் ஒரு இடத்தினுடைய வாஸ்துவே காலம் மாறும்போது மாறும். இப்போ நம்முடைய சொந்த ஜாதகமும் வேலை செய்யும். ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு அவருடைய நாள் இருந்தாலும் அவர் எங்க போயிருந்தாலும் நல்லா இருப்பார். ஒருத்தர் மோசமா இருக்கணும்னு இருந்தால் எங்க போயிருந்தாலும் மோசமா தான் இருப்பார். ராஜராஜ சோழன் கட்டின அல்லது பெரிய மன்னர்கள் எல்லாம் கட்டின கோவில்கள் அவங்க சாஸ்திரம் பார்த்தா கட்டினாங்க. இன்னைக்கு கொள்ளையடிக்கிற கும்பல் ஆட்சிக்கு வந்ததுனால, கொள்ளையடிக்கிற கும்பல்கள் ஆட்சியில இருக்கிறதுனால கோவில்கள் எல்லாம் பாழடைஞ்சு போயிட்டு இருக்கு. ராஜாக்கள் அரண்மனைகள்ல ராஜராஜ சோழன் எல்லாம் வாழ்ந்த அரண்மனை அவருடைய காலத்துல ஏகோ ஆக ஓகோன்னு இருந்தது, இன்னைக்கு இல்ல. புது இடங்கள் தொலங்குது, பழைய இடங்கள் மங்குது, மீண்டும் பழைய இடங்கள் தொலங்குது, இதெல்லாம் மாறி மாறி நடக்குது. அதனால இதுக்கு பின்னாடி வாஸ்து மட்டுமே அன்னோன் ஃபேக்டர் நிறைய உண்டு. வாஸ்து ஒரு அம்சம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகம் இன்னொரு அம்சம், அந்த டைம்ல அந்த நாட்டுல யாரு ஆட்சி பண்றாங்கிறது ஒண்ணு, என்ன கிளைமேட் இருக்குங்கிறது ஒண்ணு, இப்படி பல காரணிகள் இதுல வேலை செய்யும். அதனால திசை மாறுறது அப்படிங்கிறது, நீங்க காந்தத்தை, ஊசி காந்தத்தை எப்ப வச்சாலும் எங்க வச்சாலும் அது வடக்கு திசையை தான் காட்ட போகுது. பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுல கூட சில ஷிஃப்ட் எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க, அண்மையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மை, சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பெல்லாம் என்னது ஃபார் பெண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க டேம் எல்லாம் கட்டுறதுனால பூமியினுடைய அந்த ஆக்சிஸ் மாறி போச்சுதான், வெயிட் லோடு மாறி போய் பூமியினுடைய ஆக்சிஸ் மாறி போச்சுன்னு ஒரு புது கண்டுபிடிப்பு ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. பூமி வெப்பமயம் ஆகுதுங்கிற கண்டுபிடிப்பு மாதிரி இது ஒரு இன்னொரு கண்டுபிடிப்பு. நான் என்ன சொல்ல வரேன், காந்தம் தன்னுடைய வடக்கு திசை தெற்கு திசையா தான் நிக்குது. காந்த ஊசி அது மாறல. பூமி சுழல்றதுனால இந்தியாவில டெல்லியில வச்சா ஒரு மாதிரி, கன்னியாகுமரியில வச்ச ஒரு மாதிரி, இல்ல ஆஸ்திரேலியால கொண்டு வச்ச இன்னொரு மாதிரி,
அப்படி இல்லை. அதனால இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு செட். இதனுடைய வாயு மண்டலத்துக்குள்ள சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணப்படுது. அதனால நாம உதிர்ந்து போகாம இருக்கிறோம். கடல் தண்ணி கொட்டாம இருக்கு. காந்தம் வடக்கு திசையை காட்டுது, வடதுருவத்தை காட்டுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாறாமலே தான் இருக்கு. அதனால அந்த வாஸ்து ஆர்கியூமெண்ட் எனக்கு என்னவோ ரொம்ப புத்திசாலித்தனமா படல. வேற ஏதாவது கேள்விகள்? என் கேள்வி சிலது பெண்டிங் இருக்கு. ஒரு கேள்வியை நான் கீதா கிளாஸோட கலந்து பதில் சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். நம்மளை சுத்தி பலவிதமான மனிதர்கள் இருக்காங்க, அவங்களை எப்படி டீல் பண்றது அப்படின்னு. கிருஷ்ணனும் அர்ஜுனன் எப்படி டீல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேள்விகள் எனக்கு படுது யாமினி அவங்களுடையதுன்னு நினைக்கிறேன். அவங்க வகுப்புல இல்லாததுனால அந்த கேள்விக்கு நான் இப்ப பதில் சொல்லல. இது போக யாருடைய கேள்விகள் விடுபட்டு போயிருந்தா அவங்க ஞாபகப்படுத்தலாம். இல்ல ஏதாவது புது கேள்வி இருந்தா சொல்லலாம். காளி வழிபாடு கேள்வி ஓர்மையில இருக்கு. அதை சுருக்கமா அதுக்கு பதில் சொல்லி முடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் எடுத்துக்கிறேன். விளக்கமா கேள்வி போட்டுக்கிறேன். கேள்வி நாளைக்கு போட்டுறேன். இல்ல நான் குறிச்சு வச்சிருக்கேன். மறக்காம இருக்க நான் குறிச்சிட்டேன். சரி சரி சரி. யாருக்கும் வேற கேள்வி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு வகுப்பை நிறைவு பண்ணுவோம். பிரார்த்தனை.